இந்த வீடியோ ஏன் மிக மிக முக்கியமான வீடியோ. இதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணணும். இந்த வீடியோவில் நான் சில முக்கியமான லைஃப் ஹேக்ஸ், அதாவது சில டூல்ஸ்னால் நீங்கள் ஸ்பேனரு, ஸ்க்ரூ டிரைவரு அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். இது சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம லைஃப்பில் அன்றாடம் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதை டூல்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதை நான் பயன்படுத்தி பலனடைந்தது, நான் பல பேருக்கு சொல்லி பலனடைந்தவர்கள். இதெல்லாம் வச்சுட்டு சில விஷயங்களை தொகுத்து பவர்ஃபுல்லான டூல்ஸ் சிலவற்றை இந்த வீடியோவில் ஒரு மாலை மாதிரி, ஒரு கதம்ப மாதிரி அப்படியே தொகுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பல்வேறு நாடுகளில் பல்வேறு விதமான ஆய்வுகள், மூளை ஆராய்ச்சியிலேருந்து நரம்பியல் துறையினுடைய ஆராய்ச்சிகள்லேருந்து இன்னும் பல்வேறு துறையில் நடத்தப்பட்ட பல்வேறு ஆராய்ச்சிகளின் முடிவுகளை அடிப்படையாக வைத்தது அப்படின்றத மைண்டில் வச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான விஷயங்களை சொல்லக்கூடிய இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது எதனால இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள். இப்போ நம்ம தொப்பை குறையிறதுக்கு நிறைய டிப்ஸு, நிறைய வீடியோஸ், நிறைய விஷயங்கள். ஆனால் பொதுவாக என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் சார், ஆனால் அந்த தொப்பை மட்டும் குறையவே மாட்டேங்குது, அப்படியே கல் மாதிரி அப்படியே கிடக்குது, அது ஒன்றும் பண்ண முடியல. சில பேருக்கு தொப்பை குறையுது சார், ஆனால் திடீர்னு திரும்பவும் வந்துடுது, அது நிரந்தரமாக பண்ண முடியல. சில பேருக்கு தொப்பை குறைக்கிறதுக்காக நான் பண்ணுற டயட்டு, எக்ஸசைஸ், மற்ற பல்வேறு விஷயங்களால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது, உடம்புனோட ஒட்டுமொத்த அழகு பாதிக்கப்படுது, தசைகள் இழப்பும் மற்ற விஷயம், என் உருவ அமைப்பை கொஞ்சம் கவரக்கூடிய அளவில் இல்லாத மாதிரி, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள், சைடு எஃபெக்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமான தீர்வு, இந்த தொப்பை குறைய, வெயிட் லாஸ்ட். இப்போ நீங்கள் தொப்பை குறையிறதும் வெயிட் லாஸும் ரெண்டும் தனித்தனி சப்ஜெக்ட். அப்போ கொழுப்புனா என்ன, அதில் எத்தனை வகையான கொழுப்பு இருக்குது, எந்த கொழுப்பை கரைக்க முடியும், எந்த கொழுப்பை நீங்கள் கரைக்கவே முடியாது. குட்டி சோத்தில் உடைக்கிறதுக்காக நீங்கள் தலையால் முட்டி 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 உடைக்க பார்த்தீங்கன்னா தலை தான் போவோன்ற மாதிரி சில கொழுப்புகள் நம்ம கரைக்கவே முடியாது. அதை கரைக்கிறதுக்கு என்ன டெக்னிக்கு அப்படின்ற விஷயத்தில் ஆரம்பித்து நம்மளுடைய ஒட்டுமொத்தமாக உடலில் இருக்கிற நச்சுக்கள் அத்தனையும் நீக்கி நம்ம நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக சுறுசுறுப்பாக முழு திறமையோட வேலை செய்வது, இரவில் நல்ல தூக்கம் தூங்குவது, நம்மளுடைய மன வலிமை, மன உறுதி அதிகரித்து ஒரு மாதிரி வெறித்தனமாக நம்ம வெற்றியை நோக்கி வேலை செய்வது, சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃபோட நம்ம வாழ்நாளில் கூடுதலாக ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறதுக்கு, இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக ஒரே கல்லில் பல மாங்காய் அடிக்கிற மாதிரி அத்தனை விஷயத்தையும், ஏன் சார் இத்தனை விஷயத்தையும் ஒரே வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இப்போ நம்ம சொல்ல போகிற டூல்ஸும் ஒரு நாள் வாழ்க்கையினுடைய சின்ன சின்ன மாற்றங்கள் எப்படிலாம் பண்ணணும், சின்ன சின்ன ட்ரிக்கு, இந்த உடம்பை ஏமாத்துறது, மூளையை ஏமாத்துறது, மற்ற விஷயங்களை லைட்டாக அப்படி சின்ன சின்ன விஷயம் மாற்றுறதன் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை நம்ம ஒட்டுமொத்தமாக அடையிறது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. சரி, இப்போ இதுக்கு நீங்கள் நம்ம தொப்பை குறைய, வெயிட் லாஸ் அப்படின்றது ஃபேட், கொழுப்பை அடிப்படையாக வச்சுது. அப்போ கொழுப்புனா என்ன, இது எப்படி உருவாகுது, இது ஏன் அதிகமாக தொப்பையில் ஃபஸ்ட்டு நிறைய ஸ்டோர் ஆகுது, மீதி உடலுடைய பாகங்கள், முகத்தில், கையில், அந்த மாதிரி இடத்துல கூட சதைகள் தொங்கு சதை அப்படின்வாங்க, அந்த மாதிரி சதை பிடிச்சி ஒரு மாதிரி நம்ம ஒபீஸ் அப்படின்றது, ஒபீஸ் ஆவறதுனுடைய, குண்டா இருப்பதனுடைய கான்சிக்வன்சஸ், விளைவுகள் என்ன, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அடிப்படையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாதான் இதனுடைய நம்ம சொல்கிற டூல்ஸ் உங்களுக்கு எப்படி பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது அப்படின்றது தெரியும். இப்போ நான் சயின்ஸ் கிளாஸ் உங்களுக்கு எடுக்க போகிறதில்ல, நான் அந்த டூல்ஸை பற்றி சொல்லிக்கிட்டே வரும்போதே இடையில் இதனுடைய விளக்கத்தை, இது ஏன் பவர்ஃபுல்னு சொல்லும்போது இந்த விஷயங்களெல்லாம் நம்ம சேர்த்து மேலோட்டமாக பார்ப்போம், ரொம்ப டீப்பாக இல்லை. ஏன்னா நான் சொல்ல போகிற ஒரு டூலுமே ஒரு ஓஷன், ஒரு பெரிய கடல், அதை பற்றி தனித்தனி வீடியோவாக கூட போடலாம், முடிஞ்சால் நான் போடுறேன். ஆனால் இந்த இதில் ஒட்டுமொத்தமாக தொகுத்து ஒரு வாழ்க்கை முறை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மிக 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 இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 30 நாள் நீங்கள் இதை செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களோட உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வச்சு நீங்கள் இப்போ லைஃப் ஃபுல்லாக இதை விடவே மாட்டீங்க, நீங்களே செய்வீங்க, அதுவே ஒரு ஹேபிட்டாக, பழக்க வழக்கமாக உங்களுக்கு மாறிடும். ரைட், இப்போ ஃபஸ்ட்டு டூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தூக்கத்துலேருந்து ஆரம்பிப்போம். முதல் நாள் தூக்கத்துலேருந்து மறுநாள் தூங்க போகிற வரைக்கும் உண்டான விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம்னு வச்சுங்களேன். இப்போ தூக்கம் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது, இந்த தூக்கத்துக்கு முன்னாடி எப்போ தூங்க போகணும், எப்படி தூங்க போகணும் அப்படின்றத பார்ப்போம். சரி, டோன்ட் ஈட் ஆஃப்டர் 6 PM. இது தாங்க மெயின். தூக்கத்துக்கு முன்னாடி
6 மணி சாயந்தரம் 6 மணிக்குள்ள நீங்க என்னென்ன சாப்பிட்றோமோ ஈட்டிங் விண்டோ அப்படின்வாங்க, சாப்பிடக்கூடிய நேரம் அப்படின்னு பிரிச்சுங்க. சாப்பிடாத விரதம் மாதிரி இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு ஒரு நாளை வந்து பிரிச்சுங்க. இதில் டு ஸ்டார்ட் வித் 12 மணி நேரம், இது 12 மணி நேரம் அப்படின்னு வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஷிஃப்ட் மாதிரி நான் அதை விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ 6 மணிக்கு உங்களுடைய ஈட்டிங் விண்டோ, அந்த சாப்பிடக்கூடிய நேரத்தை க்ளோஸ் பண்ணுங்க. 50% ஆஃப் த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகிடுங்க. மிகப்பெரிய டூல் இது. இது ப்ரூவ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பல்வேறு விதமான ஆய்வுகள் பண்ணி இதை நிரூபித்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது ஏன் பவர்ஃபுல் அப்படின்ற, இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 1000 பேர் வேலை செய்கிறாங்க, 24 ஹவர்ஸ் இயங்கக்கூடிய ஃபேக்ட்ரினா அந்த 1000 பேரும் 24 மணி நேரம் வேலை செய்ய முடியாது இல்லையா, தொடர்ந்து வேலை செய்ய முடியுமா? அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஷிஃப்ட் பிரிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒருத்தர் எஃபெக்டிவாக வேலை செய்வார்னா அப்போது 3 ஷிஃப்டாக பிரிக்கிறாங்க. 3 8 24, 300 300 300. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆளுங்க வந்து என்ன ஷிஃப்ட்டில் யாராவது உடம்பு சரியில்லை, அடிபட்டுருது, இல்லை வரல, ஏதோ ஒரு பிரச்சனை, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆள் வேணும்னும் போது சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக ஒரு 10 பேரை எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. இந்த ஒரு 100 பேரை வச்சுருக்காங்க. இது ஒரு கணக்கு மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாமே. இப்போது காலையில் ஷிஃப்ட்டில் செய்யக்கூடிய வேலை மத்தியான ஷிஃப்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த ஷிஃப்ட்டுக்கு அந்த வேலையை செய்யக்கூடிய ஸ்கில் லேபர் அதில் ட்ரைனிங் கொடுத்து அதை வச்சுருக்காங்க. அப்போ நைட் ஷிஃப்ட்னோட வேலையை பகலில் மாற்ற முடியாது, அது ஷிஃப்ட்டுக்கு உண்டான வேலை அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. என்ன நடக்கும்னு பாருங்கள், இந்த ஷிஃப்டே இல்லை. இதில் ஒர்க் பண்ணுற 1000 பேரும் 3 ஷிஃப்ட்லேயும் தொடர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு வந்து இந்த நிர்வாகம் சொல்லுது. அதே மாதிரி நைட் ஷிஃப்ட்டில் பண்ணக்கூடிய வேலையை திடீர்னு பகலில் கொடுக்குறாங்க, பகலில் பண்ண வேண்டிய வேலையை மத்தியானம் கொடுக்குறாங்க, இப்படி மாற்றி 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 வேலை செய்ய வைக்கிறாங்க. அந்த வேலையாட்கள் திறம்பட வேலை செய்வாங்களா? அந்த நிர்வாகம் சரியாக இயங்குமா? அந்த தொழிற்சாலை அவ்வளவு சீக்கிரம் மூடப்படும்? இதெல்லாம் உங்களுக்கே வந்து தெரியும் இல்லையா லாஜிக்காக. இந்த ஃபேக்ட்ரியை நீங்கள் தான் நடத்துகிறீங்க. இந்த உடம்பு தான் ஃபேக்ட்ரி அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். பெரிய விஷயத்த சின்னதாக வந்து நம்ம முடிச்சிடலாம். 3 ஷிஃப்ட்டு கிடையாது, 2 ஷிஃப்ட்டில் இந்த உடல் வந்து வேலை செய்யுதுங்க. அதாவது 6 மணி சூரிய உதயம்னு வச்சுக்கோமே, அதுக்கு ஒரு டைம் மாதிரி காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி, இது ஒரு 10 15 20 நிமிஷம், ½ அன் ஹவர் கூட முன்ன பின்ன ஆகலாம். ஆனால் அந்த 6 to 6 12 மணி நேரம் விண்டோ. இது வந்து பகல் அப்படின்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் 6 to மறுநாள் காலையில் 6 வரைக்கும் இரவு. இது வந்து நம்ம வாட்ச் வச்சுக்கிறோம், கரெக்டாக 6 மணி பார்த்துடுறோம், 7 மணி பார்த்துடுறோம். உடம்பு எப்படி பார்க்கும்? உடம்புக்கு எப்படி தெரியும் இது இரவு பகல்னு? நம்மளை விட சூப்பராக பியூட்டிஃபுல்லாக அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது. அது சர்க்கேடியன் கிளாக். அது ஒரு கடிகாரம், இயற்பியல் கடிகாரம். அது வந்து உடலுக்குள்ளே இயங்குது. இந்த சர்க்கேடியன் கிளாக்கை வந்து பல்வேறு விதமான உணர்வுகள் மூலமாக அது டைமை வந்து கண்டுபிடிக்குது. முக்கியமாக கண்கள் பார்வை இல்லாதவர்களுக்கு வேறு உணர்வுகள். அப்போ பார்வை அப்படின்றதன் மூலமா இந்த சூரியனுடைய வெளிச்சத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த கிளாக் வந்து இயங்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஒரு டூலுமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இப்போ அந்த கண்களில் உள்ள அந்த கோன்ஸ், அதுக்கு உள்ள இருக்கிற சில நியூரான்ஸ், நம்ம மூளையில் 100 பில்லியன் நியூரான்ஸோட 90% இருக்கு இல்லையா, மிச்சம் இருக்கிறது. இந்த கண்களில் இருக்கிற ஸ்பெஷல் நியூரான்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த சூரியனுடைய வெளிச்சத்தை ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது பல வேலைகள் பண்ணுது. இப்போதைக்கு நம்ம இந்த சர்க்கேடியன் கிளாக்கினோட பேசிஸை பார்த்தோம்னா அது வந்து சூரியன் மறைஞ்ச உடனே அந்த செய்தியை மூளைக்கு தெரிவிக்கும். மூளைக்கு தெரிவித்த உடனே மூளை உடலின் பாகங்களுக்கு சொல்லி அலர்ட் பண்ணும், ஷிஃப்ட் மாறுங்க அப்படின்னு. இது ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் ஆகும் இந்த ஷிஃப்ட் மாறி வேலை செய்யறதுக்கு. பகலில் நடக்கக்கூடிய வேலை நிறுத்தப்பட்டு இரவுக்கான வேலை தயாரிக்கப்பட்டு இரவு வேலை முழு வீச்சில் நடக்க ஆரம்பிக்கும். ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்குள்ளே நீங்கள் ஸ்லீப் சைக்கிளுக்கு போயிடுவீங்க. ஏன்னா இரவில் நடக்க வேண்டிய வேலைக்கு நீங்கள் அன்கான்சியஸ் ஆகணும். நீங்கள் விழிப்புணர்வு நிலையோட முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நைட்டு வேலையை முழு வீச்சில் இறங்கி ஸ்டார்ட் பண்ணாது. அதனால தான் இரவு தூக்கம் அப்படின்ற ஒன்றை நம்ம இயற்கை நம்ம உடலுக்கு விதிச்சிருக்கு. சரியா புரிஞ்சுங்க? சரி, இப்போ பிரச்சனை சிக்கல் எங்கே வருது அப்படின்னு சொல்கிறோம். இது அந்த காலத்தினோட நேச்சரில் இது சரியாக வந்தது. இன்னைக்கு மனிதன் லைட், ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ், அந்த மாதிரி டியூப் லைட்லேருந்து ஃபோக்கஸ் லைட்லேருந்து ஸ்பாட் லைட்லேருந்து ஏகப்பட்ட வெளிச்சங்கள், மொபைல் லைட்டு, டிவி லைட்டுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லேருந்து அந்த ப்ளூ ரேஸும் மற்றதும் நம்மளை வந்து தாக்கிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த கண்களில் உள்ள நியூரான்ஸ்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம். இது இரவா பகலா அப்படின்னு. ஆனால் சூரிய வெளிச்சத்துக்கு நிகரான வெளிச்சத்தை நீங்கள் உருவாக்க முடியாது. இது எங்கேயோ இருக்குது, அது எங்கேயோ இருக்குன்றனால கொஞ்ச நேரம் குழப்பத்துக்கு அப்புறம் அது கண்டுபிடித்து விடும். இந்த டிலே
அந்த சர்க்கேடியன் கிளாக்ல வந்து மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு உண்டு பண்ணுது. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த மாதிரி லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது இல்லையா? சரி, போகட்டும். இப்போ மூளை வந்து இரவு இது அப்படின்னு பார்த்துன்னா, இப்போ பகலில் என்ன நடக்குது? நம்மளுடைய தொப்பை குறைய, வெயிட் லாஸ், அந்த அடிப்படையில் மட்டும் நம்ம வச்சு பார்ப்போம். இப்போ வந்து பகலில் வந்து இன்சுலின் அப்படின்ற ஒரு விஷயம் சுரக்குது. அதே மாதிரி பித்த நீர் அப்படின்ற விஷயம் சுரக்குது. இந்த மாதிரி பகலில் சுரக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது நிறைய இருக்கு. இரவில் வந்து மெலட்டோனின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சுரக்குது. அது போக growth ஹார்மோன் அப்படின்ற விஷயங்கள் சுரக்குது. இதெல்லாம் பகல்ல சுரக்காது. பகல்ல சுரக்கக்கூடியது இரவுல சுரக்காதுன்னா நம்ம சுரக்கக்கூடாது அப்படின்றது. நம்ம ஃபேக்டரி பற்றி சொன்ன அந்த எக்ஸாம்பிளை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது மாறி வந்ததுன்னா பிரச்சனை தான். சரி, இதெல்லாம் எப்படி அப்படின்றத பார்ப்போம். பகல் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்றோம், வேலை செய்கிறோம், ஏகப்பட்ட இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நமக்கு மன அழுத்தமும் ஒரு 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 அதை நோக்கி செய்யணும் அப்படின்ற இப்போ நிறைய அழுத்தங்கள் வந்து நமக்கு அதுங்க வந்து கார்டிசால் அப்படின்ற வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து காரணமாக இருக்குது. இதை பற்றி விளக்கமாக வந்து கார்டிசால்னோட இதை வந்து அடுத்த டூல்ஸை பற்றி சொல்லும்போது விளக்கமாக நான் சொல்கிறேன். காலையில் எந்திரிக்கும் போதே கார்டிசால் உற்பத்தியாக ஆரம்பிக்குது. நைட்டு ஃபுல்லாக கார்டிசால் இருக்காது. ஏன்னா எல்லாமே ரெஸ்ட்டில் இருக்கறனால நமக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அந்த இடத்துல இருக்காது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோனால் உண்டாக்கப்பட்ட நச்சுக்கள், அது மூளையிலையாக இருந்தாலும் சரி, உடல்லையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மனசுலையாக இருந்தாலும் சரி, சிந்தனையிலையாக இருந்தாலும் சரி, அத்தனையும் ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த கழிவு நீக்கக்கூடிய வேலையை வந்து இரவில் நடக்குது இல்லையா? அது போக இந்த மெலட்டோனின், இந்த வந்து growth ஹார்மோன், இது ரெண்டும் மிக மிக முக்கியமானது. இந்த நச்சுக்கள் நீக்கி நம்மளை புதுப்பிக்கிறதுக்கு, ஓவர் ஆயில் பண்ணுறது, வாட்டர் வாஷ் பண்ணுறது, மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிட்டு அப்படியே பல வருது இல்லையா நம்ம கொடுக்கக்கூடிய வாகனம், அந்த மாதிரி புதுப்பித்தல் வேலைக்கு இந்த மெலட்டோனின் சுரப்பது மிக 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 முக்கியமானது. நைட்டில் மெலட்டோனின் சுரந்தே ஆக வேண்டும். அதே மாதிரி growth ஹார்மோன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு ஹார்மோன். நம்ம செத்து போன டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றி புதிய செல்களை உருவாக்கி நம்மளுடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்ட அந்த செல்களை எல்லாம் உயிர் கொடுத்து திருப்பியும் புதுப்பிச்சு கழுவி தொடச்சி ஃப்ரெஷ் ஆக்கி இந்த மாதிரியான நிறைய வேலைகள் வந்து அந்த இரவுல தான் வந்து நமக்கு நடக்கிறது. சரி, இதுக்கும் நம்ம தொப்பை குறையிறதுக்கும் என்ன விஷயம்? இப்போ ஒரு கால்குலேஷன் ஒன்று உடம்புல இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இரவில் சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த உணவு ஜீரணிக்கப்பட்டு அதில் உள்ள குளுக்கோஸோ மற்ற விஷயங்கள் எல்லாம் உடைத்தெடுக்கப்பட்டு உடலுக்கு தேவையான எனர்ஜி உருவாக்கப்பட்டு அது அத்தனை செல்களுக்கும் கொடுக்கப்பட்டு அது மொத்தமாக அந்த ப்ராசஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு 7 hours 7 மணி நேரம் ஆகிறது. அப்போது இந்த 7 மணி நேரத்தில் நீங்கள் நைட்டு வரைக்கும் சாப்பிட்ட உணவை வந்து சரி பண்ணி அதை வந்து ஒட்டுமொத்தமாக ப்ராசஸ் பண்ணி முடிச்சிடும். சரி, அதுக்கு அடுத்த மணி நேரத்துலேருந்து நடக்கிறது தான் மிக 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 முக்கியமானது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படின்ற ஒரு வேலை வந்து ஸ்டார்ட் ஆகும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லிவரில் படிஞ்சிருக்கிற அந்த கொழுப்புகள், கணையத்தில் படிஞ்சிருக்கிற கொழுப்புகள், இதயத்தில் படிஞ்சிருக்கிற கொழுப்புகள், இப்போ இதெல்லாம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நம்ம கொழுப்பு அப்படின்றதுக்கு வரப்போகிறோம். இப்போ கொழுப்பு அப்படின்றது மெயினாக வந்து எப்படி உருவாகுது, எந்த விஷயத்தில் உருவாகுதுன்னு இப்போ இந்த வீடியோவை 3 வந்து நம்ம பிரித்து நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்று வந்து கலோரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு, இதில் டயட் அண்ட் எக்ஸசைஸ் வரும். கலோரினா நம்ம சாப்பிட்ற ஒரு உணவுக்கும் ஒரு கலோரி வேல்யூ இருக்குது. அந்த கலோரி வேல்யூவை பொறுத்து தான் நம்ம ஃபேட்டு உடலுக்கு எப்படி உறிஞ்சப்பட்டு கொழுப்பு வந்து உருவாக்கப்படுகிறது அப்படின்றத தீர்மானிக்கிறது இந்த கலோரிஸ். இப்போ பாடி மாஸ் இண்டெக்ஸ், நம்ம உடலுக்கு ஏற்ற எடை அப்படின்ற ஒரு அட்டவணையெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா? இப்போ நமக்கு ஒரு 2000 கலோரி ஒரு நாளைக்கு தேவை அப்படின்னா, நீங்கள் 2000க்கு கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா எனர்ஜி இல்லாமல் போயிடும். உங்களால் சுறுசுறுப்பாக எனர்ஜெட்டிக்காக வேலை செய்ய முடியாது. அந்த ஆற்றல் வந்து அது பொதுவாகவே நம்ம 2000னா 4000 தான் சாப்பிட்றோம். சரி, ஒரு 3000 சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க. இந்த எக்ஸ்ட்ரா 1000 என்ன பண்ணணும்னா, எப்போவுமே இது வந்து இயற்கையினோட விதி என்னன்னா, எப்போவுமே ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும், முக்கியமான விஷயங்களை. இப்போ எனர்ஜியும் அதே மாதிரி ஃபேட் வடிவத்தில் நீங்கள் உள்ளே கொடுக்கும்போது இவனை நம்ப முடியாது, நாளைக்கு இவன் சரியான எனர்ஜியை கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுறது, நம்ம இதை சேர்த்து வைப்போம்னு சொல்லி அந்த 1000 கலோரியை எடுத்துகிட்டு போய் சேர்த்து வைக்கும். இது மெயினாக சேர்த்து வைக்கிறது எங்கன்னா நம்மளுடைய பெலி, தொப்பையில் தான் கொண்டு போய் சேர்த்து வைக்கும்.
ஆனால் அதுக்கு தெரியாது நம்ம எப்போவுமே இந்த ஃபேட்டை எனர்ஜியை கொடுக்கறத கம்மி பண்ணுவோம், கை விட்டுருவோம் அப்படின்றதுலாம் இல்லை. அது கொடுத்துக்கிட்டே இருப்போம். நமக்கு தாராள தர்மம் கூட நம்ம என்னென்னத்தையோ சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அது வந்து அப்போது இந்த சேஃப்டிக்காக சேர்த்து வைக்கப்பட்ட அந்த ஃபேட் வந்து என்றைக்குமே பலனளிக்காமல் வயிற்றுக்குள்ளேயே அது தங்கிட்டு இருக்கும். இது ஏன் தொப்பைக்கு மெயினாக போகுது அப்படின் போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு காரணம் நம்மளுடைய கார்டிசால் அப்படின்னு. இப்போ நம்ம கலோரி மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டோம் இல்லையா, அடுத்தது வந்து ஹார்மோனல் மேனேஜ்மெண்ட். இது தாங்க மெயின். நம்ம கலோரி மேனேஜ்மெண்ட்டை பார்க்குறோமே தவிர இந்த ஹார்மோனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதும் இல்லை, அதை நம்ம பண்ணுறதே கிடையாது. ஆனால் அதுதான் மிகப்பெரிய காரணம். அதில் கை வச்சு டியூன் பண்ணி சரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன். இது வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ்ன்றது மிக மிக முக்கியமானது. ஏன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய டயட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச கேலோரியும் அதிகபட்ச எனர்ஜியும் நீங்கள் கிடைச்சதுனா தான் உங்கள் மூளையிலையும் மற்ற இடங்கள்லையும் உள்ள நியூரான்ஸுகள் ஆக்டிவேட் பண்ணப்பட்டு அந்த நியூரான்ஸுகள் மூலமாக இந்த கொழுப்பு செல் அணுக்கள் இருக்கு இல்லையா, அது வந்து ரியாக்ட் பண்ணப்பட்டு அது உடைக்கப்பட்டு அதில் இருக்கிற குளுக்கோஸ் எனர்ஜியாக மாற்றப்பட்டு அது வந்து உடலுக்கு பயன்படுத்தப்பட்டு அந்த ஃபேட் வந்து எரித்து தள்ளப்படும். அந்த நியூரான்ஸுங்களை வந்து நம்ம தூண்டப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே டயட். ரெண்டாவது எக்ஸசைஸும் இந்த வேலையை அதிகமாக பண்ணுது. சரி, இப்போ நமக்கு தொப்பையே இல்லை. இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும், சார் எனக்கு தொப்பையே இல்லை, என் உடலுக்கு ஏற்ற வெயிட்டில் நான் இருக்கேன், என்னை பார்த்தா யாருமே தொப்பை உள்ளவன் அப்படின்னு குண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க, பாடிக்கு ஏற்ற வெயிட்டும் கரெக்டாக இருக்குது, பாடி மாஸ் இண்டெக்ஸில் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு முட்டாள்தனமான ஆள் அப்படின்றது மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேட்டில் தொப்பை அப்படின்றதோ மற்ற இடங்களில் தெரிகிற சதைகளோ நமக்கு அபாயம், ரெண்டாவது கட்ட அபாயமான வந்து ஃபேட்டு தான் அது. ஆனால் முதல் கட்ட அபாயமான ஃபேட் எது தெரியுங்களா? இன்னர் ஃபேட், விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தாங்க மறைஞ்சிருந்து தாக்குற எதிரி மாதிரி மிக மிக அபாயகரமானது. இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் கேட்டிங்கன்னா நிறைய இடங்கள்ல இருக்கும். குறிப்பாக டேஞ்சரஸான இடங்கள் லிவர், கணையம், இதயம், ஹார்ட். இதுக்கு மேலே உள்ள விஷயங்கள் தான் என்னென்ன கான்சிக்வன்ஸ் வரையும் உங்களுக்கு கொண்டு போனால் உங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம உடலுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கொழுப்பு வந்து நிறைந்திருக்கிறது அப்படின்றது. இது வந்து ஹார்ட் அட்டாக்கை உண்டு பண்ணும், ஸ்ட்ரோக்கை உண்டு பண்ணும், ஹை பிபியை உண்டு பண்ணும். இது எல்லாம் போக இது எது வரையும் போகும்னு கேட்டிங்கன்னா பேன்க்ரியாட்டிக் கேன்சர் வரைக்கும் போகுது. கேன்சர்லேயே ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஸோ ஒபிசிட்டிக்கு அதை நோக்கி அந்த நிலையை வந்து நீங்கள் ரீச் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஒபிஸாக இருக்கேன், உள்ளே வந்து விசரல் ஃபேட்ஸ் இருக்குது, இன்னர் ஃபேட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ரொம்ப சிம்பிள் ட்ரிக். இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்றதுலாம் வெறும் நம்பர் தான் நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும். இதுக்கு ஒரு ட்ரிக்கு ஒன்று சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா 80 சென்டிமீட்டர்ஸ் பெண்களுக்கு, 90 சென்டிமீட்டர்ஸ் ஆண்களுக்கு. இப்போ இந்த தொப்புள் இருக்கு இல்லையா, இந்த தொப்புளை சுற்றி உடம்பை சுற்றி அப்படி மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 80 சென்டிமீட்டர் அதை தாண்டி இருக்குது, இல்லை 90 சென்டிமீட்டர் ஆண்களுக்கு அதை தாண்டி இருக்குன்னா உங்களுக்கு இன்னர் ஃபேட் இருக்குது அப்படின்றது அர்த்தம். தொப்பை இருக்குன்றது மட்டும் இல்லை, இன்னர் ஃபேட் முக்கியமான டேஞ்சரஸான பகுதிகளில் இருக்குது. அதுக்காக நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும்னு. ஸோ இந்த வீடியோ தொப்பை உள்ளவங்களுக்கு மட்டும், சதை உள்ளவங்களுக்கு, குண்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டுமான வீடியோ இல்லை. மறைமுகமாக உங்களுக்குள்ள என்ன விஷயம் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான வழிமுறைகள் பொதுவாகவே இப்போ நம்ம சொல்ல போகிற டூல்ஸ் அத்தனையுமே நீங்கள் செய்யணும். ரெண்டாவது மெஷர்மெண்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது உங்களுடைய வேஸ்ட்டுக்கும் ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ என்ன. இப்போ வேஸ்ட் இதை எடுத்துட்டீங்க இல்லையா, அதை எடுத்து வச்சிங்க. அதுக்கப்புறம் ஹிப்பு, உங்களுடைய பெட்டக்ஸினுடைய அதிகபட்சம் உப்புன இடத்த சுற்றி, உடலை சுற்றி உள்ள மெஷர்மெண்ட் என்னன்னு எடுத்துங்க. இப்போ வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை இந்த ஹிப் மெஷர்மெண்ட்டால் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருது அப்படின்னு பாருங்கள். இது வந்து 0.9 ஆண்களுக்கு, 0.85 பெண்களுக்கு. இதை தாண்டி போச்சுன்னா உங்களுக்கு இன்னர் ஃபேட் இருக்குது. இதை குறித்து வச்சுக்கோங்க. ஒரு டேப் எடுத்து நீங்களே உங்களை செக் பண்ணிங்க. இதுதான் சிம்பிள் அண்ட் ஈஸி ட்ரிக்கு வந்து. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிச்சுன்னா நீங்கள் மெயினாக செய்ய வேண்டியது, இப்போ நம்ம அந்த ஷிஃப்ட் சிஸ்டம் வந்து பார்த்துட்டோம் இல்லையா, ஹார்மோனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுக்குள்ளே தான் நம்ம வரோம். இப்போ கார்டிசால், நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனேயே கார்டிசால் உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நைட்டு பூரா வேலை செய்ய போகிறது மெலட்டோனின், குரோத் ஹார்மோன். இதெல்லாம் சேர்ந்து உங்களோட உடம்புகளுடைய ரிப்பேர் ஒர்க்கு, கழிவுகள் நீக்கிறது, இதெல்லாம் பண்ணும். இதுக்கு உபயோகப்படுவது
லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அண்ட் கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம், 2 சிஸ்டம். லிம்ஃபாட்டிக்ன்றது உடல் உறுப்புகளில் உள்ள கழிவுகள் அதெல்லாம் சரி பண்ணி அதில் உள்ள நச்சுக்கள் எல்லாம் எடுத்து அதை வெளியேற்றும் சிஸ்டத்துக்கு பேர் வந்து லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். இது ஒன்று தான் உடம்புல செயல்படுதுன்னு இது நாள் நினச்சிருந்தாங்க. இப்போ இன்னொரு சிஸ்டம் கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம், இது மூளையில் உள்ள கழிவுகளை நீக்குது. மூளையில் உள்ள கழிவுகள்னா அது வந்து ஃபிசிக்கலாக மூளையில் என்னென்ன விஷயங்கள் பாதிப்பு இருக்கோ அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறது இல்லாத நம்மளுடைய சிந்தனையில் உள்ள கசடு, அழுத்தம், தப்பான நெகட்டிவிட்டி இது எல்லாத்தையும் கூட அது உறிஞ்சி வெளியேற்றக்கூடியது கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம். இதை செய்யறதுக்கு இந்த 2 முக்கியமான ஹார்மோன். அப்போ இந்த ஹார்மோன்கள் சரியாக சுரக்கணும்னா நீங்கள் குறைந்தபட்சம் 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கி ஆக வேண்டும். ஏன்னா இந்த தூக்கம்ன்றது நம்ம படுக்கிறோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம் அப்படி கிடையாது. இது பல்வேறு நிலைகளை தாண்டி வருது. ஸ்லீப் சைக்கிள் அப்படின்றாங்க. ஒரு நிலைக்கும் ஒரு வேலை நடக்குது. அதனோட பீக்குக்கு போய் ஒட்டு மொத்தமாக அந்த சைக்கிளில் எல்லா கிளீனிங் ப்ராசஸும் முடிஞ்சு பலன்னு உடம்பு ஃப்ரெஷ் ஆன பிறகு தான் நீங்கள் வந்து தூக்கத்திலேருந்து விழிக்க வேண்டும். சப்போஸ் நீங்கள் வந்து இரவில் வந்து நடுவில் எந்திரிக்கிறீங்க, ஒரு யூரின் வருதோ இல்லை வேறு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸு நீங்கள் எந்திரிக்கிறீங்கன்னா உடனே நேரம் பார்க்கறதுக்கு உங்களுடைய ஃபோன் எடுத்து நீங்கள் பார்க்கக்கூடாது. முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ், உங்களுடைய டேப்லெட்டு, உங்களுடைய ஃபோனு, உங்களுடைய டிவி இதுலேருந்து வரக்கூடிய ஒன் பவுட் ஆஃப் லைட் அப்படின்றது வந்து உங்களுடைய மெலட்டோனின் சுரக்கிறத 90 நிமிஷம் டிலே பண்ணும். இதுதான் கணக்கு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரு 5 செகண்டு 10 செகண்டு நீங்கள் வந்து அந்த வெளிச்சத்தை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஜஸ்ட்டு ஃபோன் எடுத்து உங்களுடைய டைம் பார்க்கக்கூடிய நேரம், அந்த ஒரு நேரம் அடுத்து 90 நிமிஷம் மெலட்டோனின் சுரக்கிறத வந்து டிலே பண்ணுன்னா அதனால என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்போ இரவு பூரா உங்களுக்கு குறைந்தபட்ச மெலட்டோனின் தான் உங்கள் உடலுக்கு வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் ஒரு கிளாக் ஒன்று வச்சுக்கிங்க, இல்லை வேறு விஷயங்கள் மூலமாக தலைமாட்டுக்கு பக்கத்தில் ஒரு வச்சுட்டு நீங்கள் வாட்ச் இல்லை பார்க்கக்கூடிய தன்மையை வந்து நீங்கள் பழகிக்கணும். ஃபோனை வந்து பார்க்கவே பார்க்காதீங்க. தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ்லேருந்து உங்களுடைய கண்களுக்கும் மனசுக்கும் உடம்பு அத்தனையிலேருந்தும் விலக்கு அழிங்க. அது டிவியாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ். அந்த ப்ளூ லைட்ஸ் இல்லை என்னால் முடியாது ஒர்க் பண்ணி ஆகணும்னா முடிஞ்ச வரையும் அந்த ப்ளூ டோனை மாற்றிட்டு ரெட் டோனுக்கு நீங்கள் மாற்றிக்கிங்க. இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டும். சூரியன் அஸ்தமிச்ச பிறகு நீங்கள் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு அடுத்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் நின்று நீங்கள் படுக்க போய்விட வேண்டும். இல்லை லேட் ஆகுதுன்னா ஆர்டிஃபிஷியல் லைட்டினுடைய எக்ஸ்போஷரை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிகிட்டே வந்து நீங்கள் படுக்க ஆரம்பித்தோடனே உங்கள் ரூமை வந்து இருட்டாக்கி விடுங்கள். அப்போ தான் சீக்கிரமாக இந்த சர்க்கேடியன் கிளாக்கு ஸ்லீப் சைக்கிள் இதாகவும் மெலட்டோனின் சீக்கிரமாக சுரக்கும். இரவு பூரா அதிகமான growth ஹார்மோனும் மெலட்டோனினும் உங்களுக்கு உடம்புக்கு வந்து கிடைக்கும். அதன் மூலமாக இந்த ரிப்பேர் ஒர்க்கு நடக்கும். சரி, இப்போ நம்ம இரவு 6 மணிக்கு சாப்பிட்றது 7 மணி நேரம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? அந்த 7 மணி நேரத்திற்கு அப்புறம் என்ன நடக்கும்னா இந்த இன்னர் ஃபேட், விசரல் ஃபேட்டுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஃபேட்டில் போய் கை வைக்கும். அதுக்கு தேவை எனர்ஜி. என்ன சார் தூங்கும்போது என்ன எனர்ஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்டிங்கில் இருக்கும்போதும், அதாவது நீங்கள் ஒரு வேலையை செய்யாமல் சும்மா இருக்கும்போதும் உங்களுக்கு உடம்புக்கு கலோரி எனர்ஜி தேவை. அதுக்கு வந்து ரெஸ்டிங் மெட்டபாலிசம் ரேட், பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு ஒரு குறியீடு வந்து நம்பர் 1 வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஆக்டிவ் மெட்டபாலிக் ரேட், ஆக்டிவ் கேலோரி என்ன, ஆக்டிவாக இருக்கிறதுக்கான எனர்ஜி என்ன தேவைப்படும். நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கும் எனர்ஜி தேவைப்படும், வேலை செஞ்சு ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் எனர்ஜி தேவைப்படும், ஆனால் வித்தியாசமான எனர்ஜி. இப்போ இரவில் நீங்கள் தூங்குறதுக்கும் ஒரு எனர்ஜி தேவை. ஏன்னா தூங்கும்போது சில உறுப்புகள் வேலை செய்யுது. அந்த வேலையை கெடுக்காமல் இருக்கணும்னா மற்ற உறுப்புகளுக்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுத்து ஆக வேண்டும். ஜீரண மண்டலத்தில் ஆரம்பித்து சில முக்கியமான ஏரியா, ஏன்னா இந்த ஜீரண மண்டலம், இந்த கட்டி ஏரியா அப்படின்றாங்க இல்லையா, இதெல்லாம் உள்ளடக்கிய இந்த கட்டி ஏரியான்றது இந்த இடம், இது வந்து உடலின் 2வது மூளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மூளையில் அந்த 100 பில்லியன் நியூரான்ஸனோட 90% இருக்குன்னு சொன்னாக்கா, அந்த நியூரான்ஸுகள் இறந்து போகாமலும் குறைந்து போகாமலும் ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருப்பதற்கும் தேவையான விஷயத்தை பண்ணுவது இந்த கட் ஏரியா. அப்போ நியூரான்ஸுக்கு 2மே தேவை. இது முதல் மூளை, இது 2வது மூளை. அதை பற்றி வந்து கட் மைக்ரோபயோமில் நம்ம கொஞ்சம் விரிவாக பேசுவோம். இப்போதைக்கு நம்ம அந்த இன்னர் ஃபேட், விசரல் ஃபேட்டில் கை வைக்குது இல்லையா, ஏன்னா அதுக்கு ரெஸ்டிங் எனர்ஜி தேவை. அந்த ரெஸ்டிங் எனர்ஜிக்காக அது எங்கே கொண்டு போய் கை வைக்கும்? இப்போ நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு அதில் உள்ள எனர்ஜி எல்லாம் பயன்பட்டு முடிச்சாச்சு.
திருப்பி அதுக்கு எனர்ஜி தேவைப்படும். அதாவது நைட்டில் திடீர்னு முழிக்கும் போது நமக்கு பசி எடுக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். மேக்ஸிமம் அந்த டைமில் நம்ம சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவது மிக மிக நல்லது. அப்போ அது அந்த இடத்துல போகும்போது தான் ரியலான கொழுப்பு வந்து அந்த இடத்துல கரைக்கப்படுகிறது. அது கரைக்கப்பட்டு அது வந்து கிளைகோஜன், அடிப்போசிஸ் டிஷ்யூ அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதன் மூலமாக ஸ்டோர் பண்ணப்பட்ட அந்த குளுக்கோஸும் எனர்ஜியையும் அது வந்து கரைச்சி எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்குது. இந்த வேலை நடந்தாகணும். புரியுதுங்களா? இதுக்கு ஒரு 7 மணி நேரம் தேவை. அதனால தான் நம்ம அந்த 6 மணிக்கு ஸ்டாப் பண்ணிட்டோம்னா மறுநாள் 8 மணி வரையும் பார்த்தீங்கன்னா 14 மணி நேரம். இதில் 7 மணி நேரம் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்கும் மற்ற விஷயத்துக்கும் அடுத்த 7 மணி நேரத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படின்ற ஒரு வேலை. இதுதான் உங்களை உடலை குறைக்க வைக்கிறது, தொப்பையை குறைக்க வைக்கிறது, ஸ்லிம் ஆக்குறது. இதெல்லாம் மேஜிக்கலாக அவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த நேரத்தில் தான் நடக்குது. சரி, அதுக்கு அடுத்து என்ன நடக்கும்? அடுத்த லெவல் ஆட்டோபஜி அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் என்னன்னா, நம்ம உடல்ல உள்ள இந்த கொழுப்புகள் சர்க்கரையோட சேரும்போது அது உடலுக்கு பிரயோஜனப்படாத, உடலுக்கு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு டேஞ்சரஸான விஷயமா வந்து உடல்ல ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி நமக்கு பயன்படுத்தப்பட்ட ஃபேட்டும் வேஸ்டா உடலை விட்டு வெளியேறாமல் சில காரணங்களால் அது உடலில் தங்கும் போதும் அதுவும் வந்து நமக்கு உடல் உபாதைகள் கொண்டு வரும். இந்த தொப்பை கெட்ட கொழுப்புகளை உண்டு பண்ணும். ஆட்டோபஜி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அதில் போய் கையை வச்சு அதை பிடிச்சி எரிச்சு அதில் மிச்சம் மீதி இருக்கிற எனர்ஜியெல்லாம் எடுத்து அதை வேஸ்ட் ஆக்கி வெளியே தள்ளக்கூடிய வேலை லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் மூலமாக. இதெல்லாம் வந்து இந்த அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரின்னு வச்சிங்களேன். நம்ம வேஸ்ட் பொருள்லாம் வச்சு எனர்ஜி தயாரிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி குப்பை கூலங்களை வச்சு இது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி அதுலேருந்து எனர்ஜியை உறிஞ்சி எடுத்துகிட்டு அதை இன்னும் சக்கையாக்கி வெளியில் போடக்கூடிய முக்கியமான வேலை இந்த 7 மணி நேரத்தில் 2ஆ பிரிஞ்சு நடக்குது. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள் அந்த ஒரு 7 மணி நேரத்தில் உங்களுக்கு நடக்குது. ஸோ இவ்வளவும் வந்து நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. இந்த இவ்வளவு விஷயங்களும் நடப்பதற்கு நீங்கள் உடலுக்கு ஒத்துழைக்க வேண்டும். இப்போ நீங்கள் 6 மணிக்கு மேலே சாப்பிட்டீங்க, 11 மணி வரையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, 12 மணி வரையும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா என்ன ஆகுனா, மறுநாள் காலையில் வரைக்குமே நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டை ஜீரணம் பண்ணுவதற்கு அது போராடும். அதே சமயத்தில் இரவில் சுரக்கக்கூடாத இன்சுலின் மாதிரியான விஷயங்கள், கார்டிசால் மாதிரியான விஷயங்கள், இது இரவில் வந்து சுரக்கவே கூடாது. இது உடலுக்கு 100% கெட்டதை உண்டு பண்ணும். அது மார்னிங் ஷிஃப்ட் டியூட்டி, பகல் டியூட்டியில் இருக்கக்கூடிய வேலை ஹார்மோன்ஸ் வந்து இரவில் நீங்கள் வலுக்கட்டாயமாக அதை சுரக்க வைக்கிறீங்க. அப்போ அது வந்து காலையில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் மாதிரி வீரியத்தன்மை உடையதாகவும் இருக்காது. அப்போ அதை மீறி அந்த உணவுப் பொருட்களை ப்ராசஸ் பண்ணணும்னா அது அதிகப்படியான இன்சுலினையும் மற்ற விஷயங்களையும் சுரக்கணும். இப்படி அளவில்லாத அந்த ரேஷியோ இல்லாத அதிகப்படியான இன்சுலின் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற பிரச்சனையின் மூலமாக உங்களுக்கு தொப்பையாக வந்து உடலில் வந்து கெட்ட கொழுப்பாக வந்து சேரும். இன்சுலின் அதிகப்பட்டு பயன்படுத்தப்படாமல் தங்கக்கூடிய விஷயமாக இருந்தால் அது தொப்பைக்கு காரணம். அப்போ இன்சுலின் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து மிக மிக முக்கியமானது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு சிக்கல் வந்து உங்கள் உடலுக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். அதற்கு அது வேலையை பகலில் செய்ய வைக்கணும், நைட்டில் செய்ய வைக்கக்கூடாது. அதுக்காகத்தான் அந்த 6 மணி 6ன்றது இந்த காலகட்டத்தில் ஒரு 7 மணி வரையும் கூட நீங்கள் கொண்டு போய்க்கலாம். அதை தாண்டி வந்து நீங்கள் போகாதீங்க, அதோட சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் 2 hours வெயிட் பண்ணி 9 மணிக்கு சார் நைட்டில் நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பால் குடிச்சிட்டு தான் சார் இது பண்ணுவேன், வாழைப்பழம் சாப்பிட்டு தான் தூங்குவேன், பிரெட்டு சாப்பிட்டு தான், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மறுநாள் 8 மணிக்கு காலையில் என்ன பண்ணணுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டூல் என்னன்றதை பார்த்துக்கிட்டிங்களா, நல்லா கவனமாக இது பண்ணிட்டீங்களா? சரி, நைட்டு முடிஞ்சுதுங்க. இப்போ காலையில் எந்திரிக்கிறீங்க. இது மிக மிக முக்கியமான அடுத்த டூல். இதில் 3 விஷயம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் நீங்கள் முழிச்ச உடனே தூக்க கலக்கமாகவே இருப்பீங்க. புரியுதுங்களா? தூங்கி எழுந்த பிறகு இந்த சர்க்கேடியன் கிளாக்கு நைட்டு ஷிஃப்ட்லேருந்து பகல் ஷிஃப்ட் மாறுவதற்கு இது ஃபிசிக்கலாக உடம்புல நடக்கக்கூடிய அந்த டிரான்சிஷன் பீரியட் அப்படின்றது மாறுறது அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ நம்ம மைண்டு ரீதியாக சைக்காலஜி படி நம்ம பார்த்தோம்னாலும் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்டு ஸ்டேட்டில் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னே தெரியாமல் தானே தூக்கத்தில் இருக்கிறோம். அதுலேருந்து கான்சியஸ் மைண்டு, விழிப்புணர்வு, நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நிலைக்கு முழுக்க வர்றதுக்கு அது ஒரு பீரியட். இது ரெண்டும் ஒரே பீரியட் தான் வரும் இல்லையா? இது ரெண்டையும் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, நம்ம வந்து கேலோரி மேனேஜ்மெண்ட், அதுக்கு அடுத்தது வந்து ஹார்மோனல் மேனேஜ்மெண்ட், இப்போது மைண்டு மேனேஜ்மெண்ட். கலோரியில் நம்ம உடலுக்கு அன்னன்னைக்கு தேவைப்படுற கலோரியை தவிர்த்து அதிகமாக
நம்ம சாப்பிட்ற ஒரு கலோரியுமே அது தொப்பையாக வந்து அது சேஃப்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது வந்து சேர்த்து வைக்கும். உடலின் பல பாகங்கள்லையும் அது சேர்த்து வைக்கும். இன்னர் ஃபேட்டாகவும் சேர்த்து வைக்கும். அதை பார்த்தோம் நம்ம. அப்போ ஹார்மோனல் கண்ட்ரோல் எப்படி பண்ணணும், நைட்டில் என்ன எது சுரக்கணும், எது பண்ணணும், பகலில் எது பண்ணணும், இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மைண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற 3வது விஷயம். இது 3ஐயும் கரெக்டாக டியூன் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து இந்த ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் மிக மிக நல்லது. இப்போ மைண்டுன்னும் போது காலையில் எழுந்திரிச்சு அந்த டிரான்சிஷன் பீரியட் இருக்கு இல்லையா, அது வந்து கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் நீங்கள் சிந்திக்கக்கூடிய விஷயம், நீங்கள் பேசக்கூடிய முதல் சில வார்த்தைகள், நீங்கள் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், இதுதான் வந்து அன்னைக்கு நாளை டிசைட் பண்ணுது. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நீங்கள் அந்த மூடை விட்டு மாறவே மாட்டீங்க. நிறைய செய்கிற மாதிரி தெரியும், ஆனால் அடிப்படையிலிருந்து இயக்குவது இந்த விஷயம். அப்போ அந்த கோல்டன் ஹவர்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்போ நீங்கள் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு இப்போ யூரின் வருதோ எது வருதோ கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் இல்லை 1 மினிட் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் ஏஞ்சி உட்காந்து நீங்கள் கொஞ்சம் திரும்பவும் கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி நாளில் பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது, அதனோட தொடக்கம் இப்போ தொடங்கிடுச்சு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதை எதிர்பார்த்து நீ சாயந்தரம் நைட்டு நான் தூங்க போகும்போது ரொம்ப அற்புதமாக நான் வந்து சந்தோஷத்தின் உச்சத்தில் நான் தூங்க போவேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாதிரி டைலாக்ஸு, என்னென்ன விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ, பூரிப்பை கொடுக்குமோ, அன்றைக்கி நாளில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடந்து விட்டது போலவும், அது நடக்க போகிற நாளாக என்ற இந்த தொடக்கம் இருக்கிறது மாதிரியும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி ஒரு மெடிடேஷன், வேறு எதையுமே மெடிடேட் பண்ண வேண்டாம், பாசிட்டிவான விஷயங்கள் அதெல்லாம் யோசிங்க. முடிஞ்சால் சில வார்த்தைகளை, பாசிட்டிவான வார்த்தைகளை வாய் விட்டு சொல்லுங்கள். அது நீங்கள் இது முழிச்சு ஏஞ்சி கண்ணாடி முன்னாடி நின்னும் சொல்லலாம், இல்லை மனசுக்குள்ளேயும் சொல்லலாம். முதலில் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் பாசிட்டிவான வார்த்தைகளா, அன்றைக்கி நாளை டிசைட் பண்ணக்கூடிய வார்த்தைகளா, நீங்கள் சொல்லிட்டீங்களா, இது அடுத்த டூல். இது எல்லாமே பெரிய ஓஷன், பெரிய சயின்ஸு, மிராக்கிளை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கடைக்கடன்லாம் போயிட்டு வந்துட்டு 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒரு கிளாஸ் தண்ணீர், அது வந்து மடக்கெல்லாம் குடிக்கக்கூடாது. சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. இந்த டூலோடைய மிக முக்கியமான பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னா, காலை உமிழ்நீர், எச்சில், சலைவா, இது வந்து வெரி வெரி பவர்ஃபுல், அமிர்தம் மாதிரி, மிகப்பெரிய மருந்து பொருள் மாதிரி. அது வந்து உடலுக்குள்ளே போகணும். அப்போ அது நீரின் வழியாக நீங்கள் எப்படி எவ்வளோ இதை உற்பத்தி பண்ணி எப்படி நீங்கள் சாப்பிட்டா தான் அது கூட வந்து சலைவா கலந்து உள்ளே போகும் இல்லையா. சாப்பிட்டாலே உங்களோட ஈட்டிங் விண்டோ ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் ஈட்டிங் விண்டோவை காலையில் டிலே பண்ணுங்கள். அப்போ தண்ணீர் குடிக்கிறது வந்து கணக்கில் வராது, அதில் எந்த கலோரியும் பெருசாக இருக்கிறது இல்லைன்றனால அது ஈட்டிங் விண்டோவில் வராது. அப்போ தண்ணீர், அதனால தான் காலையில் எழுந்த உடனே தண்ணீர் குடிக்கணும்னு. அதை சிப் பண்ணி குடிக்கும்போது அதிகமான சலைவா, அந்த உமிழ்நீர் வந்து அதோட கலந்து வயிற்றுக்குள்ளே போகிறது வந்து மிகப்பெரிய விஷயம். 2வது அடுத்து பண்ண போகிற விஷயத்துக்கான ப்ரிப்பரேஷனாக கூட இந்த வாட்டர் இருக்கும். நல்ல பெரிய கிளாஸில் நீங்கள் அதை குடித்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் சொல்ல போகிறது தான் மிக மிக முக்கியமானது. இப்போ இந்த டிரான்சிஷன் பீரியட் வரும்போது என்ன ஆகும்னா, இந்த நைட்டில் சுரக்கக்கூடிய growth ஹார்மோனும் சரி, மெலட்டோனினும் சரி அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு கார்டிசால் அப்படின்ற வந்து ஒரு ஹார்மோன் வந்து இப்போ உற்பத்தி ஆகும். இது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஹார்மோன். அது வெளியே வந்தால் தான் உங்களுடைய நியூரான்ஸ்லேருந்து மற்ற இதெல்லாம் சுறுசுறுப்பாகி அங்கேருந்து நியூஸ் போய் உடல் உறுப்புகள் எல்லாம் மூச்சு எந்திரிச்சு சரி மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி தயாராகிறதுக்கும் நிறைய வேலைக்கான ப்ரிப்பரேஷனும் பண்ணணும் போது அதிகப்படியான கார்டிசால் அந்த காலையில் வந்து அதிகமாக இது காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே 2 ஹவர்ஸில் வந்து அது பீக் உச்சத்தை அடையும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அது போகும். இப்போ சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு புலி உங்களை துரத்துற மாதிரி இல்லை, புலி வாழை நீங்கள் பிடிச்ச மாதிரி. இந்த கார்டிசால் அப்படின்றது ஒரு புலின்னு வச்சுங்க. நம்மளுடைய முக்கியமான வேலை என்னென்னா, காலையிலேயே இந்த புலியை பூனையாக்கணும். அப்போ தான் வந்து நாள் ஃபுல்லாக நம்ம எனர்ஜெட்டிக்காகவும் சுறுசுறுப்பாகவும் பல்வேறு விதமான வேலைகளையும் நம்ம செய்ய முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், உடலின் நச்சு அத்தனையும் நீக்க முடியும், தொப்பை குறையணும், எடை குறையணும், அத்தனையும் நடக்கணும்னா இந்த கார்டிசால் மேனேஜ்மெண்ட், இந்த கார்டிசாலை கட்டுப்படுத்தக்கூடிய டெக்னிக். அப்போ மிக மிக முக்கியமான 2 டூலை வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டூல் வந்து இந்த கார்டிசாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான மெக்கானிசம் என்னன்னா, மூவ் யுவர் பாடி. உங்கள் உடம்பை நகர்த்த ஆரம்பிங்க. இது என்னங்க இது, எப்படி நகர்த்துறது அப்படின்னா, நீங்கள் கார்டிசால் உற்பத்தியை தடுக்கணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும், புலி வாழை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா காலையில் எழுந்தவுடன் 2 ஹவர்ஸ்க்குள்ள 2 ஹவர்ஸில் தான் அது பீக் ஆகும். அவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் வீட்டை விட்டு ஒரு க்ளோஸ்டு அட்மாஸ்பியரை விட்டு நீங்கள் வெளியில் வர வேண்டும். ஓப்பன் ஸ்பேஸுக்கு வரணும்.
நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே இந்த கார்டிசால் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படும். அதுதான் அதை விரும்பும், உங்களை மூவ் பண்ண வைக்கிறது தானே. நான் சுறுசுறுப்பு ஆயிட்டேன், எல்லாம் விழிப்புணர்வு நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு தகவலை, ஒரு சின்ன ட்ரிக்கு, ஒரு சின்ன ஹேக்கு அது பண்ணும்போது இந்த கார்டிசால் வந்து அதனோட வேகத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தும். ஓ, இவன் எல்லாம் பண்ணிட்டானா, அப்போ கொஞ்சம் நம்ம அதை கம்மி பண்ணிக்குவோம், கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவோம், அப்படியே அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இவன் தான் சுறுசுறுப்பாயிட்டானே. உற்பத்தி ஆகக்கூடியதை இல்லைன்னா அது பீக்கில் வந்து சுரக்க ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல். இந்த கார்டிசால் அப்படின்றது தான் வந்து அந்த 2 மணி நேரத்தில் அதை நீர்த்து போக வச்சு பயன்படுத்தி. கார்டிசாலால் பிரச்சனை, ஆனால் கார்டிசாலால் நன்மையும் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தும் போது மிக வேகமாக நீங்கள் வேலைகளை வந்து முடிக்க முடியும். ஒரு அழுத்தத்தில், ப்ரெஷரில் நீங்கள் கட நிறைய வேலைகளை பண்ணுறதுக்கும் அந்த கார்டிசால் யூஸ் ஆகுது. அது பண்ணாமல் விட்டுவிட்டால் அப்போ உற்பத்தி ஆகிற அந்த கார்டிசால் நேராக எங்கே போய் தங்கும்னா உங்கள் தொப்பையில் தான் போய் தங்கும். இந்த கார்டிசால் தொப்பைக்கு போவதனால் வரக்கூடிய விளைவுகள் தான் அந்த நிரந்தரமான அந்த கொழுப்பு அப்படின்றது. இப்போ கொழுப்புலேயே ப்ரௌன் ஃபேட், ஒயிட் ஃபேட் அப்படின்னு 2 இருக்குங்க. இந்த ஒயிட் ஃபேட் இருக்குது தெரியுமா, இதுதான் வந்து நம்ம கருங்கல்ல எடுத்துகிட்டு போய் மண்டையை எவ்வளோதான் முட்டினாலுமே அந்த கருங்கல்ல உடைக்க முடியாது, நம்ம மண்டை தான் பாதிக்கப்படும். அந்த மாதிரி அந்த கருங்கல் மாதிரி இந்த ஒயிட் ஃபேட், இதை வந்து நம்ம உடைக்கவே முடியாது. அப்போ இரவில் அந்த ஒரு 14 ஹவர்ஸ் விண்டோ நம்ம சொன்னோம் இல்லையா, சாப்பாடு அது 7 ஹவருக்கு அப்புறம் 7 ஹவர் நிறைய மிராக்கிள் பண்ணுதுன்னு. அதில் ஒரு மிராக்கிள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒயிட் ஃபேட்டை வந்து ப்ரௌன் ஃபேட்டாக மாற்றக்கூடிய வேலை. அது மாற்றி அதுக்கப்புறம் அந்த ஃபேட்டு ப்ரௌன் ஃபேட் ஆயிடுச்சுன்னா அதை ஈஸியாக உடைச்சி அதுலேருந்து எனர்ஜி எடுத்து அதை கொலாப்ஸ் பண்ணிட முடியும். அது இரவில் நடக்குது. அப்போ ஒயிட் ஃபேட்டை நம்ம ப்ரௌன் ஃபேட்டை மாற்றக்கூடிய விஷயமும் நைட்டில் நடக்குது. இப்போ பகலில் என்ன பண்ணுதுன்னா அந்த கார்டிசால் உடலில் திரும்பவும் தொப்பையில் தங்குறதுனால இந்த ஒயிட் ஃபேட்டை வந்து நிறைய வந்து உற்பத்தி பண்ணும். இந்த கார்டிசாலை நீங்கள் பயன்படுத்தும் போது அது தங்கிக்கிட்டே இருக்கும், அது காந்த மாதிரி. அப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா கலோரி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, இது ஏன் தொப்பைக்கு வருதுன்னா தொப்பையில் உட்காந்துருக்கிற கார்டிசால் மேக்னெட் மாதிரி இதெல்லாம் பிடிச்சி இழுத்துறதுனால எல்லாம் வந்து தொப்பைக்கு உட்காந்துருக்கனால இந்த தொப்பை பெர்மனன்ட் தொப்பையா வெளியில் வெள்ளை ஒயிட் ஃபேட்டாக வந்து உட்காந்துருக்கனால அது கரைக்கவே முடியாது. இன்னர் ஃபேட்டை கூட நம்ம வந்து கரைச்சி எடுத்துடலாம். வெளியில் உள்ள அந்த ஒயிட் ஃபேட்டை வந்து கரைக்கணும்னா அந்த இரவில் நடக்கக்கூடிய மேஜிக் வந்து நடக்கணும். சரி, இது ஒரு பக்கம். இப்போ இந்த கார்டிசாலை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம மூவ் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொன்னோம் இல்லையா, இது ஃபஸ்ட்டு ஹேக். செகண்ட் ஹேக், இந்த கார்டிசாலை கட்டுப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும்னா வெளியே வந்த உடனே நம்ம சூரியனுடைய வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதை வந்து சன் கேசிங் அப்படின்றாங்க. அந்த வெளிச்சத்தை கண்ணால் எவ்வளோ நேரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ நேரம் பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான, இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி ஒரு மேஜிக்கலாக எல்லாரையும் அறிவியலாளர்களை ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம். இது நம்ம ஆளுங்க அந்த காலத்திலேயே சூரிய நமஸ்காரம்னு இப்போ சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்களும் அந்த அதிகாலை நேரத்தில் தான் தொழுகைக்கு போகிற ஒரு நேரத்தையும் வந்து வச்சிருக்கிறாங்க. அப்படி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த அதிகாலை சூரிய வெளிச்சத்தை கண்ணில் சிமிட்டாமப்பா. கண்ணை சிமிட்டுறதுல தப்பு இல்லை, எதையுமே ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடாது. சேஃபாக இருங்க. நிறைய பிரச்சனைகள் உங்கள் கண்ணில் இருக்கலாம், இல்லை வேறு உடலின் பாகங்கள் இருக்கலாம், அதனால கூட கண் வந்து அதை பார்க்க முடியாதபடி இருக்கலாம். பட் நீங்கள் அப்போ கண் சிமிட்டிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இரவில் சுரக்கக்கூடிய அந்த மெலட்டோனினை விட அதிகம் பவர்ஃபுல்லான மெலட்டோனின் இந்த சன் கேசிங் மூலமாக உடலுக்குள்ளே சுரக்குது. அது போக அந்த சூரியனோட ரேஸ் வந்து நம்ம உடலில் 1 இன்ச்சுக்கும் மேலே ஊடுருவி அந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் உள்ளே போய் அந்த தோள்களின் மூலமாக மேஜிக்கை உண்டு பண்ணக்கூடிய நிறைய ஹார்மோன்ஸுகளை, நிறைய விஷயங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய அற்புதங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு நடக்கிறது வந்து அந்த சன் கேசிங் மூலமாக. ஒன்று வந்து கார்டிசாலுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம உடலை மூவ் பண்ணிட்டோம், ஓப்பன் ஏரியாவுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சன் கேசிங் வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ், சின்ன வாக்கிங்காக இருக்கலாம், சின்ன விஷயமா இருக்கலாம். இப்போ உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கோம், நடந்துக்கிட்டே யோசிக்கணும் இல்லையா. நம்மளால் ஒரு இடத்துல உட்கார முடியல, இருப்பு கொள்ளலை அப்படின்றோம். என்னால் ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்க முடியலன்னு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா அழுத்தம் அதிகமாக வந்து கார்டிசால் அதிகமாக இருக்கும்போது உங்களை உட்காரவே விடாது, உங்களை மூவ் பண்ண அதுவே வைக்கும், எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லும். அப்போ மூவ் அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய நம்ம உடலை நகர்த்துவது. அப்போ நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம நகர்த்துவது சன் கேசிங், சூரியனை பார்ப்பது. இப்போ காலையில் நான் சீக்கிரம் எந்திரிச்சிடுறேன், அப்போ சூரிய உதயம்லாம் வரலையே, 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் அதை வந்து பார்த்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து வேலையை பார்க்கும்போது இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ்னோட எக்ஸ்போசரை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிங்க. அப்போ நம்ம சொன்ன மாதிரி மெடிடேஷன், மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் பண்ணுங்க. அப்புறம் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. இன்னைக்கு நாளில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு
ஃபாலோ பண்ணுங்கள். இது அடுத்த ஹேக்கில் வருது, அதையும் நான் இப்போவே சொல்லிடுறேன். ஃப்ரண்ட் லோட் யுவர் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் லோட் யுவர் டே அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரையாரிட்டி, இன்னைக்கு நடக்க வேண்டிய வேலைகள் என்னென்ன, அதில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த வேலை என்ன, அதிக கடினமான வேலை என்ன, அதிக எனர்ஜி செலவு பண்ணக்கூடிய வேலை என்ன, நம்மளை சோம்பேறியாக்கி நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்ல வைக்கக்கூடிய வேலை என்ன, ஃபுல்லாக வந்து நீங்கள் போடுங்க. இதுக்கெல்லாம் கூட கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ இதை நீங்கள் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிங்கன்னா சன்கேசிங் பண்ணிவிட்டு நீங்கள் பாடியை மூவ் பண்ணி நடக்கும்போது கூட நடந்துக்கிட்டே கூட நீங்கள் ஒரு பேடில் வந்து நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். இல்லை சீக்கிரமாக எந்திரிச்சிட்டிங்கன்னா அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி உள்ள கோல்டன் ஹவர்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த நேரத்துக்கு யூ மேக் அவுட் அ சார்ட், நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, என்னென்ன பண்ண போகிறீங்க, அப்போது எவ்வளோ கடினமான வேலை, எனர்ஜி அதிகம் செலவு பண்ணக்கூடிய வேலை, முக்கியம் வாய்ந்த வேலைகளை எல்லாம் தூக்கி முன்னாடி போட்டுருங்க. அதை பின்னாடி செய்யலாம், மத்தியானத்துக்கு மேலே செய்யலாம், இந்த நாளோட கடைசி இதில் செய்யலாம், செகண்ட் ஹாஃபில் அப்படின்லாம் நீங்கள் தள்ளி போடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அதுவும் உடனே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எவ்வளோ வேலை இருக்கோ அவ்வளோ வேலையை தூக்கி முன்னாடி போட்டுருங்க. அது ஒரு துணி துவைக்கிறதா இருந்தாலும், உங்கள் பெட்டை மாற்றுறதா இருந்தாலும், வீட்டை சுத்தம் பண்ணுறதா இருந்தாலும், காலை உணவு தயாரிக்க என்ன வேணால் வேலை இருக்கட்டும், அதுதான் கடினமான வேலை, முக்கியமான வேலை, எனர்ஜியை நிறைய யூஸ் பண்ணக்கூடிய வேலைனா அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முன்னாடியே முடிக்கிற மாதிரி மேக் அவுட் லிஸ்ட்டு சார்ட்டு அதை பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா கடினமான வேலையும் முன்னாடி தள்ளுவது, அதான் ஃப்ரண்ட் லோட் யுவர் டே. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கார்டிசால் வீரியத்தன்மையாக அந்த புலி இருக்கு இல்லையா, அது புலி பாய்ச்சலில் பாயறதுக்கு தயாராக இருக்கும், நம்ம வாழை பிடிச்சிக்கிறோம். அதை பூனை ஆகணும்னா இவ்வளோ வேலைகளை செய்ய 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 என்னென்னா அந்த புலி வந்து பூனை ஆகிடும். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு பெட்டாகிடும். பெட்டானதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் அது கேட்கும். மிச்சம் இருக்கிற கார்டிசாலை வந்து நீங்கள் நாள் ஃபுல்லாக மற்ற வேலைகள் செய்யுது. இதெல்லாமே 3 மணி, மதியம் 3 மணி வரைக்கும் இந்த ஃப்ரண்ட் லோட் யுவர் டேவை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மணிக்கு மேலே கார்டிசால் கம்மியாயிடும், எனர்ஜி கம்மியாயிடும், நிறைய விஷயம் கம்மியாகும் போது மிச்ச வேலைகள் செய்வதற்கு அது போதுமானதாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் 6-7 மணிக்கு ட்ரெயின் ஆகிடுவீங்க, உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ரொட்டீன் நம்ம சொன்ன அந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிவிடும். ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே என்னென்ன பண்ணணும் அப்படின்ற டூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்களா? என்ன ஃபஸ்ட்டு மெடிடேஷன், அதுக்கப்புறம் கார்டிசால் உற்பத்தியை கட்டுப்படுத்துறதுக்கு உடனே மூவ் பண்ணணும், வெளியே வரணும், சன் கேசிங் பண்ணணும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸ். இப்போ டயட் அண்ட் எக்ஸசைஸ்னோட விஷயமும் இதில் மிங்கிள் ஆயிடுச்சா? இப்படி வேலை செய்து இப்படி வந்து நீங்கள் டயட் இருந்து எக்ஸசைஸ் பண்ணுவது தான் உங்களுடைய உடலுக்கு வந்து மிக மிக நன்மையை தரும். அடுத்தது வந்து டயட்டை பற்றி நம்ம முன்னாடியே கொஞ்சம் சொல்லிட்டோம். லோ கேலரி உள்ள வேல்யூ, உங்கள் உடம்புக்கு எத்தனை கலோரி வேண்டுமோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் சாப்பிடுவது வந்து சேஃப்டி, இல்லைன்னா அது சேஃப்டின்னு நினச்சிக்கிட்டு உடலில் சேர்த்து வைக்கும். அது சேர்த்து வைக்கக்கூடிய கலோரி எல்லாமே கெட்ட கொழுப்பா மாதிரி உடலுக்கு உபாதையை கொடுக்கும். அது ஒன்று சொல்லிட்டேன் இல்லையா? அதுக்கு அடுத்தது வந்து இந்த கலோரி மேனேஜ்மெண்ட்டையும் ஹார்மோனல் மேனேஜ்மெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயமா ஒன்று பார்க்க போகிறோம். அதுதான் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகம் உள்ள உணவுகளை வந்து நீங்கள் தினந்தோறும் சாப்பிடணும். பர்டிகுலராக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிற உணவை வந்து அதிகப்படியாக சாப்பிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்ம சொன்ன அந்த நியூரான்ஸ், எது நம்மளுடைய கொழுப்பு செல்களை ஆக்டிவேட் பண்ணி அதை உடைச்சி எடுத்து அதுலேருந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை தூண்டி வைக்கக்கூடிய அந்த நியூரான்ஸுகளை முழு வீச்சில் செயல்பட வைக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட், குறிப்பாக வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ல வந்து இருக்குன்றனால அதை எவ்வளவுக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளவுக்குள்ள இந்த மூளை சுறுசுறுப்பாக இருப்பதற்கு கூட, அன்னைக்கு நாள் ஃபுல்லாக எனர்ஜியாக இருப்பதற்கு கூட, மன வலிமை மன உறுதியை கொடுக்கறதோட தொப்பை குறைவோ நம்ம அழகாக ஸ்லிம்மாக முகத்தில் ஒரு தெளிவு, கண்களில் ஒரு பொலிவு, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமா அந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிடை வந்து நீங்கள் சாப்பிட வேண்டும். இது சின்ன டூல் என்னன்னு கேட்டிங்கன்னா வால்நட். சிம்பிளாக வந்து வால்நட் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 10க்குள்ளே எவ்வளோ சாப்பிட முடியுமோ, ஒரு 4, 5, 6 எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ வந்து சாப்பிட்டு கொண்டு வருவது இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிடினோட தேவையை, உடலுக்கான தேவையை 3/4% அது வந்து பியூர் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும். அது போக எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, சியா சீட்ஸு, அவகேடோ. இந்த அவகேடோ, சியா சீட்ஸ்லாம் கலோரி அதிகம் உள்ளது, அதனால் அது மாடரேட் லெவலில் மிக கம்மியான அளவில் வந்து சாப்பிடணும். ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் கொழுப்பு சத்துள்ள ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்லாம். இதெல்லாம் இல்லைன்னா கூட நீங்கள் மீன் எண்ணெய் மாத்திரை மாதிரி விற்கிது, அதை கூட நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். ஸோ எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் உள்ளதை டயட்டில் அதிகம் வந்து சேர்த்துக்கொள்ளணும். நெக்ஸ்ட் வந்து டயட்டை பொறுத்த வரைக்கும் கட் மைக்ரோபயோம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பேசணும் இல்லையா? அந்த கட் ஏரியா, உடலின் கட் ஏரியான்றது நம்மளுடைய 2வது மூளை மாதிரி. நம்ம உடம்புல முதல்ல உள்ள மூளை வந்து ஃபர்ஸ்ட் மூளைனா
அடுத்த ஸ்டேஜில் உள்ள மிக முக்கியமான விஷயம் இந்த கட்டு. ஏன்னா ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூரான்களை உற்பத்தி பண்ணி அதற்கு வந்து இது பண்ணுறது, ஸ்டே பண்ண வைக்கிறது மூளைனா, அதை ஆக்டிவேட் பண்ணி அதிகரித்து அதுக்கு தேவையான விஷயத்தை அங்கே கொடுக்கறது வந்து இந்த மூளை, இந்த கட் ஏரியான்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது மூளை வந்து அங்கே செய்யுது. இது எதன் மூலமாக செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கட் மைக்ரோபயோம் அப்படின்னு. அதாவது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் இந்த கட் ஏரியாவில் வந்து குடல் பகுதியில் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்குங்க. இதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்ல பாக்டீரியாஸ், நல்ல விஷயங்கள், நல்ல நுண்ணுயிரிகள் அதிகப்படுத்தவும், அதன் மூலமாக இந்த கெட்ட நுண்ணுயிரிகளை அழித்தொழித்து அதை உடலிலிருந்து வெளியேற்றவும், அதற்கு உணவுப் பொருளை கொடுத்து அது நம்மளுடைய குழந்தைகள் மாதிரி அதை வந்து பூரிப்பாக செழிப்பாக உடலுக்குள்ளே வச்சிருக்கிறதும் மிக மிக முக்கியம். இது என்ன பண்ணுன்னா, அந்த நியூரான்ஸ் ஆக்டிவேட் பண்ணி அதன் மூலமாக பல்வேறு விதமான வேலைகள், அதில் ஒரு வேலை இந்த கொழுப்பு விஷயங்களை கரைச்சி எடுத்து எனர்ஜியாக மாற்றி பண்ணக்கூடிய அற்புதமான வேலையை அது பண்ணுது. இந்த ஹார்மோனல் பேலன்ஸு மெக்கானிசம் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும். அப்போ அந்த கட் மைக்ரோபயோம், ஆரோக்கியமான நுண்ணுயிர்கள் கூட்டம், அது வாழ்வதற்கான சூழல், உணவு, மற்ற விஷயங்களை கொடுக்கறதுல நீங்கள் முக்கியமாக இருக்கணும். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நிறைய வீடியோலையும் பேசியிருக்கோம். இதில் வந்து ஒரு ஹேக், இதில் வந்து ஒரு டூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பட்டர் மில்க், மோர் அப்படின்ற ஒரு விஷயம். மோர் அதிகப்படியான மோர் சாப்பிடுவது வந்து கட் மைக்ரோபயமுக்கு மிக மிக நல்லது. அவ்வளோ வந்து லாக்டிக் ஆசிட்லேருந்து என்னென்னவோ நிறைய அற்புதமான விஷயங்கள் வந்து அதில் இருக்குது. இப்போ மோரை வந்து இந்த கட் மைக்ரோபயோமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறதுக்கான பீக்குக்கு கொண்டு வரதுக்கான ஒரு சின்ன டிப் என்னென்னா, மோர் தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி மோர் தயாரித்து பாருங்களேன். என்னென்னா, கொஞ்சமாக மின்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதினா இலை, கொத்தமல்லி இலை, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள், அதை ஒன்றும் பாதியமாக இடிச்சும் போடலாம், இல்லைனா அரைச்சி தூள் மாதிரி இருந்தாலும் அதையும் போடலாம். மஞ்சள் தூள் போட்டிங்களா, அதுக்கப்புறம் இஞ்சி துருவுனது, கறிவேப்பிலை, இவ்வளோதாங்க. இது அத்தனையும் போட்டு மோரில் வந்து நல்லா போட்டு நீங்கள் கலந்துட்டிங்கன்னா, மோர் வந்து சுத்தமான பசும்பாலில் தயாரிக்கப்பட்ட தயிர்லேருந்து எடுக்கப்பட்ட மோராக இருக்கணும். இதை வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு வேளை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மோரை குடிக்கிறது வந்து இந்த கட் மைக்ரோபயோமை தூண்டி விட்டு அதன் மூலமாக இப்படி ஒரு ப்ராசஸ் சொன்னோம் இல்லையா, பண்ணி வந்து உங்களுக்கு தொப்பையை குறைக்கிறதுக்கு பயன்படுது. மோர் என்பது தொப்பையை குறைப்பதற்கு பயன்படுகிறது. எப்படி நம்ம செல்ஃபோன் பார்க்குற அந்த ப்ளூ ரேஸ் தொப்பையை அதிகரிக்குமோ, ப்ளூ ரேஸ் நைட்டில் பார்க்கக்கூடிய செல்ஃபோனை அவாய்ட் பண்ணாலே தொப்பை குறையுமோ, இது எப்படி அந்த சைக்கிளை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த மோர்ன்றது இன்டைரக்டாக உங்கள் தொப்பையை குறைப்பதற்கு பயன்படுகிறது. 3வது, ஹார்மோனல் மேனேஜ்மெண்ட்டில் தைராய்டு மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்ததுன்னா அதன் மூலமாக உடல் எடை அதிகரிப்பதற்கும் தொப்பை போடுறதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. அப்போ தைராய்டை கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்கணும். தைராய்டு கண்ட்ரோலுக்கு மிக முக்கியமானது செலீனியம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த செலீனியம் உள்ள உணவுப் பொருட்கள் எது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி சாப்பிடணும். தைராய்டை கண்ட்ரோல் பண்ணாலொழிய இந்த தொப்பையும் இந்த கொழுப்பையும் இந்த உடல் எடையும் உங்களால் குறைக்கவே முடியாது. அப்போ தைராய்டு பிரச்சனைக்கு என்ன பண்ணணுன்றதை பாருங்கள். நம்மளுடைய டிப் என்னென்னா, பிரேசல் நட் அப்படின்னு ஒரு இது விற்கிது இல்லையா, இதுக்கு இடையில கிடைக்கலனா கூட ஆன்லைனில் கூட கிடைக்கும். இதை 3 பருப்புகள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 3 பருப்புகள் நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே இந்த தைராய்டு செலீனியம் உடலுக்குள்ளே போய் தைராய்டை கொஞ்சம் கட்டுப்படுத்தி தைராய்டு கரெக்டாக வந்து சீர்படுத்தப்படும் அந்த பிரச்சனை. அப்புறம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், கொத்தமல்லி விதையை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு அதனோட தண்ணியை காலையில் எடுத்து குடிச்சிட்டு வர்றதும் வந்து இந்த தைராய்டு பிரச்சனையை கட்டுப்படுத்தணும். இது மாதிரியான விஷயங்கள் உங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி அதை கட்டுப்படுத்துவதற்கு என்னன்னு பார்க்கலாம். தைராய்டு அப்படின்றத வந்து நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம். இப்போ நேச்சுரலாக என்ன ஃபுட்டுலாம் நீங்கள் சாப்பிட்லான்னா, மீன், பால், சன்ஃப்ளவர் சீடு, சூரியகாந்தி விதைகள், மஷ்ரூமு, இந்த மாதிரியான இப்போ உணவுப் பொருட்கள் அதிகமாக சாப்பிடும்போது இதிலெல்லாம் செலீனியம் அதிகமாக இருக்குது, தைராய்டுக்கு நல்லது. ஸோ தைராய்டு மூலமாகவும் நீங்கள் இது எல்லாமே கூட்டாக எதில் வரும்னா ஹார்மோனல் மேனேஜ்மெண்ட்டில் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணால் ஏன் வந்து தொப்பை குறைய மாட்டேங்குது, குறைஞ்சாலும் திரும்ப வருதுன்னா ஹார்மோனல் மேனேஜ்மெண்ட், இதனோட பேலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தொப்பையிலே பல வகையான தொப்பை இருக்குங்க. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஷேப்டு பெல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பியர்ஸ் ஷேப்டு பெல்லி அப்படின்றாங்க. அதாவது ஆப்பிள் வடிவத்தில் இருக்கக்கூடிய தொப்பை, பேரிக்காய் வடிவத்தில் இருக்கக்கூடிய தொப்பை, மேஜராக 2ஆக பிரிச்சுக்கோமே. இதில் ஆப்பிள் சாப்பிடுவது எவ்வளோ உடம்புக்கு நல்லதோ, ஆனால் ஆப்பிள் ஷேப்பில் இருக்கிற தொப்பை உடம்புக்கு கெடுதி. ஆப்பிள் ஷேப்பில் இருக்கிற தொப்பையை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே சமயத்தில் அது ஹைலி டேஞ்சரஸான தொப்பை கூட.
பேல் அந்த பேரிக்காய் வடிவத்தில் இருக்கிற தொப்பையை வந்து கொஞ்சம் அடுத்த ரேஞ்சில் வர்றது, அதை குறைப்பது வந்து ஈஸி. அப்போ நீங்கள் எந்த ஷேப்பில் உங்கள் பெல்லி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சீக்கிரமாக வந்து அதை சரி பண்ண பார்க்குறது வந்து மிக நல்லது. இப்போ அடுத்து நம்ம சொல்ல போகிற டூல் வந்து இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போட போகிறேன். இருந்தாலும் அதை அறிமுகப்படுத்துகிறேன் இந்த வீடியோவில். ஏஎம்சிசி அப்படின்றாங்க. அதாவது ஆன்டீரியர் மிட் சிங்குலேட் கார்டெக்ஸ் அப்படின்னு மூளையில் ஒரு பகுதி இருக்கிறத இப்போ அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆச்சரியமான பகுதி, மிக மிக முக்கியமான விஷயங்களை வந்து அது பண்ணுது. நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங்லேருந்து நம்மளுடைய சுறுசுறுப்பாக இருக்கிறது, நம்மளுடைய வில் பவர் அதிகப்படுத்துறது, மன உறுதியை அதிகப்படுத்துறது, ஊக்கம் அளிப்பவனாக நம்ம இருக்கிறது, நாள் முழுவதும் அப்படியே வெறித்தனமாக வேலை செய்ய வைக்கிறது, நிறைய நல்ல சரியான முடிவுகளை சரியாக எடுக்க வைப்பது, நம்ம உடலில் கண்களில் ஒரு ஒளி, முகத்தில் ஒரு பிரகாசம், நம்ம மைண்டு சிந்திக்கிறதுல அவ்வளோ பாசிட்டிவிட்டி, இத்தனையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏரியாவாக அந்த ஏஎம்சிசி அப்படின்ற ஏரியா வந்து இருக்குங்க. இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் என்ன நடக்குது, எப்படி பண்ணணும், இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இதை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றிலாம் நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசுகிறேன். இப்போதைக்கு நம்ம ஒரு இது சொல்லிகிட்டே வரோம் இல்லையா, அது கூட இதுவும் முக்கியமானது. ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன், டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது என்ன சொல்கிறாங்க, இது சயின்ஸ் ரிசர்ச் பேஸ் பண்ண விஷயங்க, மிகப்பெரிய விஷயம். நம்ம பிடிக்காத சில வேலைகள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்ய வைக்கப்படுகிறோம் அல்லவா, அந்த நேரம் எல்லாமே இந்த ஏஎம்சிசி ஏரியா வந்து ஆக்டிவேட் ஆகுது, பெருசாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்டிவேட் ஆகுது, பெருசாகுதுன்னா அது நல்லது உங்களுக்கு. அப்போது எப்போவுமே நமக்கு பிடித்தமான வேலைகளை செய்து கொண்டிருப்பது எவ்வளோ முக்கியமோ, நம்ம அப்படி தான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பிடிக்காத வேலைகளையும் செஞ்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் தள்ளப்படும் போது, அதே சமயத்தில் இன்னொரு விதமாக இது சொல்லணும்னா, ஒரு சேலஞ்சில் இருந்து அதை நீங்கள் பண்ணி ஆகணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு சேலஞ்சுக்காகவாது அதை பண்ணணும். இப்போ இது ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய பண்ணுவாங்க. உங்கள் கூட 100 பேர் ஓடுறாங்கன்னா நீங்கள் ஜெயிச்சாகணும், ஒரு சேலஞ்ச் வைக்கிறாங்கல்லங்க, நீ ஜெயிச்சு பாரு அப்படின்னு, நீங்கள் அவ்வளோ பேரையும் சேலஞ்ச் பண்ணுறீங்க. அந்த மாதிரி அத்லீட்ஸு ஸ்போர்ட்ஸில் இருந்து இது சர்வசாதாரணமாக இந்த ஏஎம்சிசி ஏரியா வந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னு. இப்போ நீங்கள் பிடிச்சமான ஒரு வேலையை உட்காந்து செஞ்சிட்டு இருக்கிறீங்க, அந்நேரத்துக்கு வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி என்னோட வேலையை முடிச்சு கொடு அப்படின்னு வீட்டில் மனைவியோ இல்லை மனைவினா கணவனோ வீட்டில் உள்ளவங்களோ உங்களோட குழந்தைகளோட உங்களை தொல்லைப்படுத்தும். அப்போ எனக்கு போய் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நீ வேலையை பாரு, இதை செஞ்சு கொடுத்துட்டு இந்த வேலையை பாருன்னு, ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு இதை முடிங்க அப்படின்னு இன்னொருத்தர் எனக்கு இதை முடிங்க அதை முடிங்கன்னு. அப்போது நீங்கள் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு இன்றைக்கி இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் உட்காந்துருப்பீங்க, அதை கடைசி வரையும் பண்ணவே முடியாதபடி இவங்களோட வேலைகள்லாம் பிடிக்காத வேலைகள்லாம் செஞ்சு கொண்டு இருப்பது. இப்போ நீங்கள் என்ன ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும்னா, ஐயோ கடவுளே கஷ்டமே கர்மமே, நம்ம வந்து இதெல்லாம் செஞ்சு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன்னு ஒன்று, இதை முடிச்சுட்டா நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம், நமக்கு பிடிச்ச வேலையை செய்வோம் அப்படின்னு ஒன்று, இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கொஞ்சம் விருப்பப்பட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா நீங்கள் என்ன அலர்ட் ஆகணும் மைண்ட்லன்னா, உங்களுடைய ஏஎம்சிசி ஏரியா ஆக்டிவேட் பண்ணப்படணும், பெருசாக்கப்படணும். அது இப்போதைக்கு உங்களுக்கு தேவையாக இருக்குது. உங்களுடைய வில் பவர் அதிகப்படுத்தவும், இதை அதிகப்படுத்தவும், பிரபஞ்ச சக்திகளை ஈர்ப்பதற்கும், லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் அவுட் ஆவதற்கும் அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கிங்க. யூனிவர்ஸ் கொடுக்குற வார்னிங், இயற்கை கொடுக்குற சிக்னல், கடவுள் கொடுக்குற வரம், எப்படி வேணால் நீங்கள் எடுத்துங்க, அதை நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம். அப்போ இது ஏன் இப்படி ஒரு சூழல் வருது அப்படின்றத புரிஞ்சுங்க. இப்படி ஒரு சூழல் வருது, நம்ம நிம்மதியை சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்ததை மறந்துடுங்க. இப்போ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடப்பதற்காக இந்த விஷயம் நடக்குது, ஸோ இதை நம்ம விருப்பப்பட்டே செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த விருப்பம் இல்லாமல் கட்டாயத்தின் பேரில் செய்யக்கூடிய வேலைகளையும் நீங்கள் ஒன்று விருப்பப்பட்டு செய்யுங்க, இல்லை ஒரு பிளாங்க் மைண்டோட சரி இதை முடிப்போம் அப்படின்னு சோர்வாக கஷ்டப்பட்டு மனக்கவலையோட ஒரு மாதிரி வெறுப்பாக அந்த வேலையை செய்ய வேண்டாம். இதுதான் வந்து நியூரோ சயின்டிஸ்ட் இப்போ சொல்கிற சின்ன ட்ரிக்கு. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் சொல்ல வர்ற விஷயம் உங்களுக்கு புரிந்தது இல்லையா? ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலில் தயாரிக்கப்படக்கூடிய எனர்ஜியில் 30% மூளையில் உள்ள நியூரான்ஸுகளே உறிஞ்சி எடுத்துக்குது. ஏன்னா நம்ம சிந்திக்கிறதுக்கும் மனசளவில் செய்கிற வேலை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அதிகப்படியான எனர்ஜி தேவைப்படுது உடல் ரீதியாக செய்கிற வேலையை கம்பேர் பண்ணும்போது. அப்போ 30% அதை எடுத்துக்குதுன்னா அது எங்கேருந்து எடுத்துக்கும்? நம்ம குளுக்கோஸ்லேருந்து எடுத்துக்கும். நம்ம குளுக்கோஸ் எது எதுலலாம் இருக்குது? நம்ம கொழுப்பு, ஃபேட்டு, இது உடைத்தெடுக்கப்படும் போது வர குளுக்கோஸ், அதை உடைத்தெடுக்கப்படும் போது அதுக்குள்ளேருந்து எரிக்கும் போது அது வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது இல்லையா? அப்போது உங்களுடைய வில் பவர், மன வலிமை, மன உறுதி, உங்களுடைய அந்த வெறித்தனமான வேலை, நாள் ஃபுல்லாக எனர்ஜியோட வேலை செய்வது, இரவில்
டயர்டாகி நல்ல தூக்கத்துக்கு போவது, வெற்றிகரமான சிந்தனைகளை, பாசிட்டிவான சிந்தனைகளை மைண்டில் கொடுக்கறது, வெற்றி பெறுவதற்கான சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய திறமை, இது அத்தனைக்கும் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த நியூரான்ஸுகள் அதிகப்படியான வேலை செய்யும். ஏஎம்சிசி ஏரியா அதிகப்படும் போது அந்த இடத்துல உள்ள நியூரான்ஸுகளுக்கு அதிகப்படியான எனர்ஜி தேவைப்படும். ஏன்னா வீரியமாக அது வேலை செய்ய ரெடியாக இருக்குது. அப்போ அது எங்கேருந்து எடுத்துக்கணும்னா குளுக்கோஸ்லேருந்து எடுத்துக்கும். இப்படி இன்டைரக்டாக உங்களுக்கு அந்த கொழுப்பு கரைத்தெடுக்கப்படுகிறது. அதிகப்படியான கொழுப்பு இது உங்களுக்கு இன்டைரக்டாக மறைமுகமாக உங்கள் உடலுக்குள் நடக்கக்கூடிய விஷயம். இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ நம்ம நிறைய விஷயம் பேசிட்டோம். திருப்பியும் 2-3 முறை இந்த வீடியோவை பாருங்க. இதில் சொல்லக்கூடிய அந்த டிப்ஸு, டூல்ஸு, அந்த ஹேக்ஸ் இதெல்லாத்தையும் மைண்டில் நல்லா எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன மாற்றம், ஒரு சின்ன லைஃப் ஸ்டைலில் ஒரு சேஞ்சு பண்ணி பாருங்க. ஒரு மாதம் 21 நாள், அந்த ஒரு மாதம் பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. நிறைய வெற்றிகள், நிறைய சந்தோஷங்கள், நிறைய சுறுசுறுப்பு, உடலில் உள்ள நோய்கள் உங்களை விட்டு போன மாதிரி, உங்கள் வாழ்நாளில் ஒரு 10 வருஷம் கூடின மாதிரி. நமக்கு முக்கியமான குறிக்கோள் நம்மளுடைய பெல்லி ஃபேட், தொப்பையை குறைப்பது மட்டுமல்ல, எடையை குறைப்பது மட்டுமல்ல, நம்மளுடைய தசைகளை உருவாக்கி அதை வலுவானதாக மாற்றுறது மட்டுமல்ல, அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருப்பது மட்டுமல்ல, நம்மளுடைய தன்னம்பிக்கை, மன உறுதி அதிகப்படுத்தப்பட்டு மூளை வீரியத்தன்மையாக வேலை செய்வது மட்டுமல்ல, வாழ்நாளில் ஒரு 10 வருடம் கூடுவது மட்டுமல்ல, இன்னும் ஒட்டுமொத்த உடலுடைய மெக்கானிசம், இம்யூன் சிஸ்டம், உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து ஒரு ஆரோக்கியமான குவாலிட்டியான ஒரு வாழ்க்கை, தரமான ஒரு வாழ்க்கை உங்க கைகளில் கிடைக்கிறதுக்கும் இந்த விஷயத்தை கண்டிப்பா நீங்க பண்ணி பாருங்க. பெரிய செலவுலாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் இது டிசிப்ளினா ஒரு ஒழுக்கமுறைக்கு நீங்க மாறினீங்கன்னா பெரிய மிராக்கிள் உங்களுக்குள்ள நடக்கும். கண்டிப்பா நடக்கும். இந்த விஷயத்தை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.